Engineer Thangamuthu, Study Circle and IPS Academy, அரசு பணி வெற்றியின் முதல் படி. Good morning ma. Good morning all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. So இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. So இப்போ உங்களுக்கு 180 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்க பாக்குறீங்க. So அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து up to 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். So அதனால அதை நீங்க ரெகுலரா பாருங்க. இந்த இயர் வரை உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் போகும். ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். So அது இல்லாம இந்த பேட்ச் எதுக்காக ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படினா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி இப்போ 200 hours ஒரு டாபிக்கே என்னால எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 hours விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லயோ 80 ஹவர்ஸ்லயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி क्वेश्चन வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 क्वेश्चन வரப்போகுது அப்படின்னா அந்த 185 क्वेश्चन சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். சோ உங்களுக்கு 200 hours நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாபிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 hours to 250 hours. பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். சோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் தான் இருக்கும். சோ அது ரெகுலரா வந்து 120 days அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 hours மினிமம் 2.5 hours இருக்கும். ஒரு சில நாள் 3 hours இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லயும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 hours to 200 hours ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரெகுலரா கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க எதை பத்தி யோசிக்க வேணா, கண்டினியூஸா கண்டினியூ பண்ணுங்க. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 40வது வீடியோ. ஸோ 39 வீடியோ வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கன்சிஸ்டன்சியில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்து வரது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் 39 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. டைம் ஒன்று ஸ்கூல் புக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை வரிகளோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரீனா ஜமைக்கா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க. இந்த செரீனா வில்லியம்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர், உமன் டென்னிஸ் பிளேயர். ஸோ சிங்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 டைட்டில்ஸ் மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் US ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஓப்பன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்னிஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இவங்களை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இவங்க நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இதய நோயால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. 2011 ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு 2011 ஒரு பெரிய சர்ஜரி நடந்திருக்கு இவங்களுக்கு. ஸோ அந்த சர்ஜரி டைம்ல அந்த மாதிரி சர்ஜரி நடந்ததுல 99% பர்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் ஆயிருக்காங்க. ஸோ யாருமே வந்து பொழைச்சு வந்ததா சரித்திரம் அதிகமா கிடையாது. ஸோ அப்படி வந்தவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு சராசரி மனிதனை போல இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் பல மருத்துவர்களுடைய நம்பத்தகுந்த கூற்றா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெண் 2011 அந்த நோயால பாதிக்கப்பட்டு 2012 அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் வந்து டென்னிஸ் கேம் விளையாண்டு ஜெயிச்சு நிறைய மெடல்ஸ் அதுக்கப்புறம் வின் பண்றாங்க. ஸோ இவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய அதிசயம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை. ஸோ அவங்க முடியாம படுத்திருந்தப்போ அந்த
2011 சர்ஜரி எப்போ இருந்தப்போ அவங்க மைண்ட்ல இருந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திரும்பவும் ஜெயிச்சு வருவேன், திரும்பவும் வந்து நான் மெடல்ஸ் வின் பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கமா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க பிழைக்கிறதே கஷ்டம், ஸோ நீங்க வந்தாலுமே நார்மல் மனுஷன மாதிரி நீங்க இருக்க முடியாது, நீங்க பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. பட் அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. ஸோ உங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் அது ஒண்ணுதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன்ல 99% யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. பட் நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஒரு 10 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க மினிமம், சரிங்களா? நீங்க நல்லா படிக்கிற சர்க்கிளா இருந்தீங்க, டெடிகேஷனா படிச்சீங்க அப்படின்னா 100 பேர் எழுதுனா 50 பேர் கிளியர் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்ச இடத்துல ஒருத்தவங்களால பண்ண முடிஞ்சா ஸோ நம்மளால ஏன் முடியாது? ஸோ அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலா பல டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒண்ணு, சரிங்களா? அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், அவங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தான். அவங்க பெட் ரெஸ்ட்ல இருந்து எந்திரிச்சு வந்து மறுபடியும் கோல்டு மெடல் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்ல ஒரு சில மாற்றங்களுக்கு காரணம் அவங்களோட தன்னம்பிக்கை மட்டுமே, சரிங்களா? உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இது கூட விடாமுயற்சி அப்படிங்கிறதும் இருந்தா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது, சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எக்ஸசைஸ் பார்க்குறோம், சரிங்களா? பயிற்சி 4.4. ஏ என்பவர் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோமா, செக் பண்ணிக்கோங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், பி என்பவர் ஏ ஒரு வேலையை 3 நாள்ல பண்றாரு, பி என்பவர் 6 நாள்ல முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? சிம்பிளா நம்ம ஸ்டெப் படி பண்ணலாமா? கொஞ்சம் நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணுங்க. ஏன்னா 3 வீடியோ பார்த்தவங்க இது பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்ன? ஸ்டெப் நம்பர் 1 3க்கும் 6க்கும் எல்சிஎம் பார்ப்போமா? ஸோ அப்போ எல்சிஎம் 6 பைக். ஸ்டெப் நம்பர் 1 6 பைக் வந்துருச்சா? ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சது. ஸ்டெப் நம்பர் 2, ஏ அப்படிங்கிறவங்க இந்த 6 பைக்கை 3 நாள்ல முடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பைக் பர் டே. இதான பார்த்தோம். ஸ்டெப் நம்பர் 2ல பி அப்படிங்கிறவங்க 6 பைக்கை 6 நாள்ல முடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 பைக் பர் டே, சரிங்களா? இப்போ நம்ம கான்செப்ட் படி ஏ ஒரு நாளைக்கு 2 பைக் பண்றாங்க, பி ஒரு நாளைக்கு 1 பைக் பண்றாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, மொத்த பைக் நமக்கு 6, 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 2 + 1 3, 2 பேரும் சேர்ந்து பண்ணா 2 நாள்ல வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் 2 days, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ஓகே தானே? ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸை தெளிவா பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம பின்னாடி பாஸ் பண்ணி பண்ணாம நீங்களே கொஸ்டினை பாருங்க, பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சரை செக் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5 பேர் 5 வேலையை 5 நாள்ல செய்யறாங்க, 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க? சரிங்களா? சிம்பிள் கொஸ்டின். 5 பேர் 5 வேலையை 5 நாள்ல செய்யறாங்களா? ஸோ லாஜிக் இப்படி பண்ணலாமா? அப்படியே 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிப்பார். இங்கே பண்ணலாம். 5 நபர்கள் 5 நாள்ல செய்யக்கூடிய வேலை ஒர்க்கு கீழே வந்துடணும். ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? 50 நபர்கள் இன்டு 50 வேலைய MD2 எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான கொஸ்டின். அப்போ இந்த 5 நம்ம கேன்சல் ஆயிருமா? இந்த 50 கேன்சல். இங்க 5, இங்க D2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 5 days. கிளியரா புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? 2வது கொஸ்டின் முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி, இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாவே கொடுத்துருப்போம். ஸோ அதுல 6 கொஸ்டின் இது வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட மொத்தமா பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின், எல்லாமே போன வருஷம் கேட்டது. ஸோ அதுல இப்போ இன்னைக்கு சால்வ் பண்ண கொஸ்டின், சரிங்களா? இந்த சண்டேல சால்வ் பண்ண கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறார், பி என்பவர் அதே வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? ஏ 24 நாள், பி வந்து 6 நாட்கள முடிக்கிறார். சாரி, ஏ பி இணைந்தா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் நம்பர் 1 2க்கும் எல்சிஎம் பார்ப்போமா? 24க்கும் 6க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 பைக்ஸ் தான் நம்ம பண்ண ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவோம்? யோசிங்க. ஏ வந்து ஒரு வேலையை இந்த 24 பைக்கை 24 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1 பைக் பர் டே. இதெல்லாம் நம்ம நார்மலாவே பண்ணணும். ஏபி 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா, ஏபி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 24 பைக்கு 6 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே, சரியா? அப்போ இந்த 4 பைக்ல நல்லா பாருங்க, ஒரு பைக் ஏ ஓடுது, 4 பைக் இருக்கு, அதுல ஒரு பைக் ஏ ஓடுதுன்னா மிச்சம் 3 பைக் பி ஓடுது, சரியா? இப்போ பி மட்டும் தனியா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. மொத்த வேலை எத்தனை பைக்கு? 24 பைக். மொத்தம் அந்த 24 ஒர்க்கை பி ஒரு நாளைக்கு 3 பண்றாங்க. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க?
ஆன்சர் 8 days. சரிங்களா? மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் 8 நாட்களில் முடிப்பார். எப்பவும் போல சேம் ப்ரொசீஜர்மா. கொஞ்சம் நீங்க பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கோம்ல, 3ஐயும் பாருங்க. பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னா எல்சிஎம். சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 2 வந்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்றாரு, பி அப்படிங்கிறவர் எத்தனை பைக் பண்றாரு. இங்க வந்து ஏபி கொடுத்தாங்கன்னா ஏபி கொடுத்துருக்க டேட்டாவை முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதுல இருந்து இண்டிவிஜுவல் ஒர்க் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ அடுத்துதான் மூணாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது மொத்த வேலையை பி மட்டுமா, பியோட வேலை என்ன 3 ஒரு நாளைக்கு டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை 35 நாள்ல முடிக்கிறாரு. பி என்பவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, நீங்க பாருங்க, ஏ பி யாரு கூடுதல் திறன் வாய்ந்தவர்? பி என்பவர். அப்போ பி 140 அப்படின்னா ஏ வந்து 100. கரெக்டா? 40% அதிக திறன் வாய்ந்தவரா? சரி, இப்ப 2 20ல கேன்சல் பண்ணுங்க. இப்ப இவர் 5 பைக் பண்ணாருன்னா இவர் 7 பைக் பண்ணுவாரா? இது ஏவோட எஃபிஷியன்சி, இதை எஃபிஷியன்சி டைப்னு பார்த்துருப்போம். சரிங்களா? கரெக்டா ரீகால் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ இப்ப பாருங்க, ஏ என்பவர் வேலையை எத்தனை நாள் முடிக்கிறார் சொல்றாங்க? 35 நாள். இப்போ கிராஸ் மல்டிப்ளை, ஏன்னா இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? எஃபிஷியன்சியும் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது 7x இது 5x. இப்போ இந்த 7x வேல்யூ தான் என்ன சொல்றாங்க? 7x வேல்யூ 35. அப்போ x வேல்யூ என்ன? x வேல்யூ 5. சரிங்களா? 7x வேல்யூ 35. சரிங்களா? அப்போ இங்க x வேல்யூ 5 போட்டோம்னா இங்க 25. இப்போ 5 35 எவ்வளோ? 5 35 175. 7 25 175 தான். அப்போ நமக்கு டோட்டல் பைக் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 175. இது டோட்டல் பைக். சரிங்களா? இப்போ செக் பண்ணுவோம். 25க்கும் 35க்கும் எல்சிஎம் பார்ப்போம். டோட்டல் பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வருது? 5 30 எவ்வளோ? 150. 5 5 25 175. சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் தான் கேட்குறாங்க. பின்னா நமக்கு இங்க பார்த்துட்டோமே, 25 நாள்ல முடிப்பார். 25 days. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் முடிஞ்சது. 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 7 12 ஒரு நாளைக்கு. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி சொல்லணும். 12 அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு எவ்வளவு வரும்? 12 அப்படின்னு எடுத்தோம்னா 14 12 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். 10 12 160 120 + 48 168. 168 அப்படிங்கிறது 14 டைம். மிச்சம் 2 5 7/12. ஸோ இது 2 பேரும் சேர்ந்து பண்ணா நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கல, கேட்டால் அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 25 நாள். சரிங்களா? 5வது கொஸ்டின் பாருங்க. இதான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேன். ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை 10 நாள்ல, பி தனியா 15 நாள்ல முடிக்கிறாங்க. மொத்தமா எவ்வளவு வாங்குறாங்க? 2 லட்ச ரூபாய் அமௌண்ட் வாங்குறாங்க. சரிங்களா? அப்ப அதுல ஏ பெரும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள். டேஸும் எஃபிஷியன்சியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா? டேஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு, பி வந்து அதே வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா? இது டேஸ். ஸோ அப்ப எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? அப்படியே தலைகீழா இருக்குமா? ஸோ இங்க 15 10 அப்படின்னு எடுத்தோம்னா 15 நாள் 10 நாள். இது என்ன மீனிங்ல இருக்கு? 2x 3x. அப்போ எஃபிஷியன்சி 3x 2x வருமா? அல்லது 3 பைக் 2 பைக்னு வருமா? இதை கால்குலேட் பண்ண தெரியும் நமக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ற, வேற ஒன்றும் இல்லை. இப்போ டேஸ் 10 15ன்னு வந்தா இது 3 பைக், இவர் 2 பைக். அப்பதானே 3 10 30 2 15 30 ரெண்டும் டேலி ஆகும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் உங்களோட பணத்தை பிரிக்கக்கூடிய விதம். இந்த 2 லட்ச ரூபாயை 3x 2x அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். சரிங்களா? அப்போ 1,20,000 ரூபாய் ஒருத்தர் வாங்குவாரு, 80,000 ரூபாய் ஒருத்தர் வாங்குவாரு. அப்பதான் மொத்தமா 2 லட்ச ரூபாய் வரும். கரெக்டா? 2 லட்ச ரூபாய். இப்ப இதுல ஏ பெரும் தொகை அப்படின்னு கேட்டா 1,20,000 ரூபாய். ஆன்சர் இதுதான். சரிங்களா? பி பெரும் தொகைன்னு கேட்டாங்கன்னா 80,000 ரூபாய். இது நமக்கு ஆப்ஷன் தேவையில்லை. ஏன்னா அவரு ஏ வந்து 10 நாள்ல முடிக்காருன்னா திறமை அதிகமா இருக்குல்ல, அப்ப காசு அதிகமா தான் வாங்குவாரு. சரிங்களா? இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா தான் போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கவனிக்கிறத பொறுத்து தான். நீங்க 40 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ள போதும்னு சொல்றதுனால தான் நான் அவ்வளவு கம்மியா கொடுக்குறேன். ஸோ இல்ல 1 hour 1.5 hours கூட நான் வீடியோ கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா போர்ஷன் பெருசா இருக்கு. நான் கொடுத்தேன்னா வேகமா கம்ப்ளீட் பண்ண முடியும். லைவ்னா பிரச்சனையே இல்லை, 4 மணி நேரம் அப்படியே நின்று எடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் இப்போ உங்களுக்கு கொடுக்குற வீடியோஸை பொறுத்தவரை நீங்க கரெக்டா வியூ பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட 1/2 hour வீடியோ 40 minutes வீடியோ நல்லா ரீச் ஆகுது, எல்லாருமே பாக்குறீங்க, யூஸ் பண்றீங்க. பட் நான் கொடுக்குற விஷயத்தை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு வேஸ்ட் தானே. ஸோ அதனால தான் நானும் 1.5 hours மேல கொடுக்குற வீடியோ கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன்னா நிறைய பாடம் இருக்கு, ஃபுல்லா முடிக்கணுன்றதுனால ஒரே வீடியோ 2யும் கொடுக்க பாக்குறேன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு,
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ நான் 1 hour 1.5 hours கூட கொடுக்குற ரெடியாக தான் இருக்கேன். பட் நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணி டக்கு டக்குன்னு முடிக்க நம்ம 150 hours 100 வீடியோஸ்க்குள்ள முடிக்கலாம். 1.5 hours கொடுத்தோம்னா 100 வீடியோஸ் முடிச்சிடலாம்ல. ஸோ அப்போ அது உங்கள் கையில் தான் இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வேற என்னோட ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போ என்னன்னா எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகுது, எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஏன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கன்ஃபார்மாக உங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது என்னோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அதில், அது எனக்கு தெரியும் நல்லாவே. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு முக்கியம். நான் நிறையா கொடுத்து சில பேர் இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போய் அது டிலே ஆகிடக்கூடாதுன்னு தான். இப்போ சாட்டர்டே சண்டே 2 நாளுமே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 8 மணி நேரம் லைவ்ல நிற்கிறேன், உங்க கூட தான் இருக்கேன். சரிங்களா? அப்போ அந்த டேஸில் எனக்கு வீடியோ கொடுக்குறது கஷ்டம். சண்டேலாம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம், நைட் ஈவினிங் ஒரு 2 மணி நேரம், காலைல ஒரு 4 மணி நேரம். சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். சாட்டர்டே சண்டேல மட்டும் 10 மணி நேரம் உங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ மற்ற 8 நாள்லையுமே காலையில் ஒரு 45 to 1 hour தான் ட்ராவல் பண்ண முடியும், மற்ற 5 நாள். ஸோ 1.5 hours கூட நான் கொடுக்க ரெடி, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வீடியோலேயே பார்க்குறது. லைவ்னா கூட இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், பட் இது உங்கள் லைஃபுக்காக அப்படின்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா பெரிய கஷ்டமாக தெரியாது. சரிங்களா? பார்க்கலாம் வாங்க, 2வது வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு, 2வது கொஸ்டின் பார்ப்போம். இது 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யுது. இங்க பாருங்க, 210 ஆண்கள் சொல்றாங்களா, 210 ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. 18 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? அதே வேலைய ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாள்ல சரிங்களா முடிக்க எத்தனை ஆண்கள் M2 வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல கேன்சல் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் வரும்னு பாருங்க. 18 14 20 ஒரு 0 கேன்சல். சரிங்களா? 1 2s are 2, ஒரு 2 9 2 18, 2 7 14, 3 7 21, 1 2s are 2, 6 2s are 12, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ இந்த சைடு இருக்கிறது என்னது? 9 6 3, 9 6 54, 54 into 3 எவ்வளோ? 50 3 150, 4 3 12, 162. இது M2. சரிங்களா? எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னா ஆன்சர் 162 மென், ஆண்கள் தேவை. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3. ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை 36 பாருங்க 36 இயந்திரங்களின் உதவியுடன் 36 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 12 daysல 7000 சிமிட்டி பண்றாங்க, சிமிட்டி பைகளை செய்கின்றனர் எனில் 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை பைகளை தயாரிக்க முடியும்? எக்ஸ் இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஒரு 12 12, 2 12 24, ஒரு 18 18, 2 18 36. ஸோ 2 2 கேன்சல். அப்போ ஆன்சர் 7000. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, 36 மிஷின் 12 நாள் ஒர்க் பண்ணுது. சரிங்களா? 36 மிஷின் 12 நாள் ஒர்க் பண்ணா 10 நாள்ல 360 ஒர்க்கு 360 + 72 360 + 72 432 ஒர்க்கு நடக்கும். சரிங்களா? ஸோ அதே தான் 24 18 எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? 480 480ல ஒரு 48 போச்சுன்னா 432. அப்போ இதே 7000 தான் அங்கேயும் ஆன்சரா வரும். ஸோ 7000 கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஒரு சோப்பு தொழிற்சாலை நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம், ஒரு சோப்பு தொழிற்சாலையானது ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாள்ல 9200 சோப்புகளை தயாரிக்கிறது. 15 மணி நேரம் 6 நாள்ல எவ்வளவு சோப்பு தயாரிக்கிறாங்களாம்? 9600 சோப்பு தயாரிக்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு கூடுதலாக நல்லா புரிஞ்சுக்கணும், கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க 14400 சோப்புகள் தயாரிக்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி 15 மணி நேரம், கூடுதலா 3 மணி நேரம்னா 18 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. D2. இப்ப கேன்சல் பண்ணலாமா? இந்த இடத்துல என்ன முக்கியம்னா கூடுதலாக அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். சரியா? இப்ப கேன்சல் பண்ணுங்க. 20 கேன்சல். ஒரு 6 16 6 96. சரிங்களா? வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? இல்ல நீங்க இப்படி கேன்சல் பண்ணலாம். 16 இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க ஒரு 16 16, 9 16 144, ஒரு 9 9, 2 9 18. சரிங்களா? இப்ப D2 அப்படின்னு எடுத்தோம்னா 15/2 கேன்சல் பண்ணா என்ன ஆச்சு? 7.5 நாட்கள், 7.5 days. ஸோ நீங்களும் பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே நானும் ஒரு டைம் பண்ணி செக் பண்ணி தான் சொல்றேன்.
15 மணி நேரம் 6 நாள் டிவைடட் பை 9600. 18 மணி நேரம் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னா 14,400 சோப்புகளை முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 0 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணோம். ஸோ 1 hour 6 10 hour 60 6 16 டைம் 1 16 16 இப்போ 160ல் 1 16 தான் கம்மி. அப்போ 9 டைம். ஸோ அந்த 9 18ல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2. இந்த 2 கடைசி எங்க கேன்சல் பண்ணணும்? 15 கேன்சல் பண்ணீங்கன்னா 7.5. கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 4 கொஸ்டின் முடிச்சிட்டோமா? கொஸ்டின் நம்பர் 5. 6 சரக்கு வண்டிகள் 5 நாளில் 135 டன். சரிங்களா? 6 சரக்கு வண்டிகள். ஸோ கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே சால்வ் பண்றப்போ புக்லேயே அப்படியே பண்றேன். 6 சரக்கு வண்டிகள் 5 நாள்ல வேலை செஞ்சு 135 டன் சரக்குகளை இடம்பெறுகின்றன எனில் பாருங்க 1800 டன் சரக்கு. இங்க போட்டது 135 டன் தான். பட் இங்க இருக்கிறது எத்தனை டன்னு? 1800 டன் சரக்கு. சரிங்களா? 1800 டன் சரக்க 4 நாள்ல இடம்பெயர்றதுக்கு எத்தனை சரக்கு வண்டிகள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஃபர்ஸ்ட் எதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா 5வது வாய்ப்பாடுல இதை முதல்ல கேன்சல் பண்ணுவோமா? ஒரு 5 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25 27 5 135. கரெக்டா? 20 2 5 10 7 5. ஓகே. 3வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3 6 9 3 27. ஓகே. 1 2 சார் 2 2 2 சார் 4 அங்க கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 9 18ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 9 18 200. இந்த 2 200ல கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 100. கடைசியா என்ன வந்திருக்கு ஆன்சர்? 100. எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நமக்கு 100 அப்படின்னு வந்திருக்கு. ஆல்ரெடி எத்தனை சரக்கு வண்டிகள் இருக்கு? 6 இருக்கு. 100ல 6 போனா இப்ப எக்ஸ்ட்ரா 94 வண்டிகள் கூடுதலாக தேவை. சரிங்களா? இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நம்ம சால்வ் பண்றது 100 வண்டி கண்டுபிடிச்சிட்டோம். பட் 100 வண்டி 100 வண்டி தேவை. ஆல்ரெடி 6 வண்டி இருக்குல்ல. அப்ப கேட்டிருக்கிறது எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை தானே? அப்ப 94 கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பிசி 3 மணி நேரத்திலும் ஏசி 6 மணி நேரத்திலும் செய்து முடித்தால் பி மட்டும் தனியே கேட்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 நல்லா பாருங்க. ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? ஏ ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. ஏ ஒரு வேலையை 12 மணி நேரம். பிசி 3 ஏசி 6. பிசி 3 ஏசி 6. ஏ 12 மணி நேரம், பிசி 3 மணி நேரம், ஏசி 6 மணி நேரம். சரிங்களா? ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 3க்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா 12 பைக்ஸ் வருமா? இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே. ஸ்டெப் நம்பர் 2 செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? ஏ மட்டும் 12 பைக்கா 12 நாள், ஒரு நாளைக்கு ஒரு பைக் பர் டே. பியும் சியும் என்ன பண்றாங்க? 4 பைக் பர் டே. பியும் சியும். ஏவும் சியும் 2 பைக் பர் டே. கரெக்டா? ஏன்னா 12/6 அப்படின்னு போடுறப்ப 2 பைக் பர் டே வருமா? இப்போ இதுல இருந்து ஏசி 2 பைக் பண்றாங்களா? இதுல ஏவோட பைக் நமக்கு தெரியும் 1. அப்ப இந்த 2ல 1 ஏவோட பைக்கு, இன்னொரு 1 சியோட பைக். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த 4ல சி 1, மிச்சம் இருக்க 3 பியா. இப்ப எடுத்து எழுதுங்க. ஏ ஒரு நாளைக்கு ஒரு பைக், பி ஒரு நாளைக்கு 3 பைக், சி ஒரு நாளைக்கு ஒரு பைக். இப்ப நம்ம கால்குலேட் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சு இந்த ஈக்குவேஷன்லாம் கரெக்டா வருதான்னு பாருங்க. 3 1 4 1 1 2 எல்லாமே கரெக்டா வருதா? ஓகே. இதை இப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல இருந்து நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன பாருங்க. ஏ என்பவர் வேலையை 12 மணி நேரம், பிசி 3 மணி நேரம், ஏசி 6 மணி நேரம் எனில் அந்த வேலையை பி மட்டும் தனியா எவ்வளவு நேரத்துல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப பி மட்டும் தனியாக அப்படின்னு சொல்றப்ப நமக்கு எவ்வளவு வரும்? மொத்த வேலை 12. பி மட்டும் தனியா பண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 3. 12/3ன்னா 4 டேஸ்ல முடிப்பாங்க. 4 நாளில் வேலை முடியும். சரிங்களா? கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 4 நாள்ல வேலை முடியும். நம்பர் 8 பாருங்க. தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை பி அப்படிங்கிறவர் ஏயை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். 2 பேரும் சேர்ந்து 22 நாற்காலி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்கிறாங்க. ஒரு நாற்காலிக்கு ஏ 15 நிமிஷம். சரிங்களா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டீங்களா? ஒரு நாற்காலிக்கு
ஏ 15 நிமிஷம் சரிங்களா. ஒரு நாற்காலிக்கு ஏ எடுத்துக்கிறது 15 நிமிஷம், பி எடுத்துக்கிறது 18 நிமிஷம் சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 15க்கும் 18க்கும் 90 ஓகேங்களா. அப்போ 90 நாற்காலி அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு 6 நிமிஷத்துல ஒரு நாற்காலி பண்றார் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து 15 நிமிஷத்துல முடிக்கிறார் நாற்காலிய, பி வந்து 18 நிமிஷத்துல முடிக்கிறார் ஒரு நாற்காலிய சரிங்களா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடம், ரெண்டுக்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா 90 நிமிஷத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க சரிங்களா. இப்ப பாருங்க, ஏன்னா 90 தான் எல்சிஎம். இப்ப 90ல ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க அப்படின்னா 90 நிமிஷம் முடிகிறப்போ இவர் எத்தனை சேர் பண்ணிருப்பாரு? 6 நாற்காலி பண்ணிருப்பாரு, இவரு 5 நாற்காலி பண்ணுவாரு. அப்போ 11 சேர் எப்ப பண்ணிருப்பாங்க? 90 மினிட்ஸ்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றப்போ 90 மினிட்ஸ்ல 11 சேர். அப்போ 22 சேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 22 நாற்காலி பண்ண 180 மினிட்ஸ், 150 நிமிஷம் ஆகுமா? அப்போ 22 சேருக்கு 150 நிமிஷம். ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்தா 150 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1 hour இல்ல. நமக்கு அப்போ 3 hours அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 3 hours இருந்தாலும் ஓகே, இல்ல 180 மினிட்ஸ் இருந்தாலும் ஓகே சரிங்களா. சின்ன விஷயம் தான். ரெண்டு எல்சிஎம். இப்போ நான் நார்மலா 15 நிமிஷத்துல ஒண்ணு பண்ணிடுவாரு. அப்ப கரெக்டா ஒரு 1.5 மணி நேரம் முடிகிறப்போ மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ரெண்டு மீட் ஆகக்கூடிய இடத்த பார்க்கணும். கரெக்டா 90 நிமிஷம் முடிகிறப்போ இவர் ஒரு 6 முடிச்சிருப்பாரு, இவர் ஒரு 5 முடிச்சிருப்பாரு. டோட்டலா 11 சேர் முடிச்சிருப்பாங்க 1.5 மணி நேரத்துல. அப்ப 3 மணி நேரத்துல 22 சேர் முடிச்சிருப்பாங்க சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 மணி நேரம், 3 hours சரிங்களா. அடுத்த கொஸ்டின். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். 15 நாட்கள் மட்டும் வேலை செய்து மீதமுள்ள வேலையை பி 24 நாள்ல முடிக்கிறார். வேலையின் 80% ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்களா? ஓகே, கொஸ்டின் மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏ வந்து 45 நாள் 15 நாள் தான் வேலை செய்யறாரு. அப்ப மிச்சம் 30 நாள் வேலை பெண்டிங் இருக்கு. அதை பி 24 நாள்ல முடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து 80%. இப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை பார்த்தாருன்னா 45 நாள்ல முடிப்பாரு. 45 டேஸ்ல ஒரு வேலையை முடிப்பாரு. ஸோ இப்போ ஆக்சுவலா ஏ 15 நாள் வேலை பார்த்துட்டாரு சரிங்களா. 15 டேஸ் வந்து கம்ப்ளீட்டட். நல்லா புரிஞ்சுக்கணும். இது கம்ப்ளீட் ஆயிருச்சு சரிங்களா. ஓகே, மிச்சம் எவ்வளவு இருக்கும்? இதுல 30 டேஸ் ஒர்க்கு இன்னும் முடியாம இருக்கும் ஓகேங்களா. இந்த 30 டேஸ் ஒர்க்க பி எவ்வளவு நேரத்துல முடிக்காரு அப்படின்னா 24 டேஸ்ல முடிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. 45 நாள்ல 15 நாள் ஒர்க்கு ஏ பண்ணிட்டாரு, வேலை செய்தா மீதமுள்ள வேலையை பி ஆனவர், பி உடன் இணைந்து சொல்ல, பி வந்து 24 நாள்ல முடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ பி 24 நாள்ல முடிக்கிறாருன்னா இவங்களோட டேஸ் இப்போ நம்ம இங்க எடுப்போம் இல்லைங்களா. ஏ பின்னு ரெண்டு பேர் எடுக்கிறீங்க. எஃபிஷியன்சியும் டேஸும் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் படிச்சிருக்கோமா? ஸோ இது 30 24 அப்படின்னா 5x 4x. அப்போ இந்த ரேஷியோ தானே தலைகீழா மாறி வந்திருக்கும். அப்போ இவர் 4 பைக் பண்ணா இவர் 5 பைக் பண்ணுவாரு. கரெக்டா? இதுதான் கெப்பாசிட்டி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரியும். இந்த ஏரியா கரெக்டா பாருங்க. 45 நாள் ஒர்க்கு, 15 நாள் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இவர் இப்படியே பண்ணாருன்னா 30 நாள்ல முடிப்பாரு. இவர் 30 நாள்ல முடிக்கிற வேலையை இவர் 24 நாள்ல முடிக்கிறாருன்னா இவங்க 5x 4x இவங்களோட வேலையோட ரேஷியோ 6வது வாய்ப்பாடு. 6 5 30, 4 6 5 6 4 5x 4x. ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 4b 5b சரிங்களா. இப்போ என்ன சொல்றாங்க? இவங்க மொத்தம் 45 பைக்கு. இந்த 45 பைக்கை முடிக்க சொல்லல, அதுல 80% ஒர்க்கு தானே சொல்றாங்க. இப்போ 80/100 கேன்சல் பண்ணீங்கன்னா 4/5. 5வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 9 5 45. 9 × 34 46 பைக். சாரி 36 பைக். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாங்க? 9 பைக் பர் டே. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 36 பைக், அதாவது 80% வேலை. கரெக்டா? அதனால 36 பைக். 36 பைக்கை 9 9 பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஆன்சர் 4 டேஸ். புரியுற மாதிரி பொறுமையா சொல்லியிருக்கேன், கவனிங்க. ஸோ இன்னும் டவுட் இருந்தா கூட இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 45 நாள்ல முடிப்பார். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சரிங்களா. அவர் 15 நாள் வேலை பார்த்துட்டார், கம்ப்ளீட்டர். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 30 நாள் வேலை பெண்டிங் இருக்கும். இந்த 30 நாள் வேலையை ஏ முடிச்சா 30 நாள்ல முடிச்சிருப்பாரு. ஆனா பி என்ன பண்றாரு? 24 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ இவர் வந்து ஒரு நாளைக்கு 30 நாள்ல முடிக்கிறவரு ஒரு நாளைக்கு 6 6 பண்ணாருன்னா, அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா 30 நாள் ஆகுது வேலையை முடிக்கிறதுக்கு. இவருக்கு 24 நாள் ஆகுது. இப்போ நம்ம ஏ பியோட டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 5x 4x தானே. ஏன்னா இவர் 30 நாள்ல முடிப்பாரு, இவர் 24 நாள்ல முடிப்பாருல.
30 நாள் அப்படின்னா 5x, அப்போ எக்ஸோட வேல்யூ 6, அப்போ 24 நாள் வருதா 4x. ஸோ இப்போ இது வந்து டேஸா இருந்தா அப்போ எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? அப்படியே தலைகீழா இருக்கும்ல, இன்வர்ஸ். இந்த 5 இங்கே வந்துடும், இந்த 4 இங்கே வந்துடும். இப்போ யோசிச்சு பாருங்க, 4 பைக்கா 30 நாள் பண்ணாருன்னா 4 30 எவ்வளவு பைக் பண்ணுவாரு? 120. ஓகேவா? 5 5 24 நாள் பண்ணா அப்படி பண்ணாலும் எவ்வளவு வரும்? 120. ஸோ இந்த மாதிரி மாறும் ரெண்டு பேரோட பைக் கெப்பாசிட்டியும். பட் நம்ம கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, 45 பைக் மொத்தம் பண்றாருன்னு சொல்றாங்கல்ல. ஏ வந்து 45 நாள்ல வேலையை முடிப்பாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 45 நாள்ல இருக்கிற வேலையில 80% வேலை. அப்ப 45 நாள்ல 80% கண்டுபிடிக்கணும். 45 நாள்ல 80% கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அந்த 80% ரெண்டு பேரும் சேர்ந்தா 5 நாளும் 9, அப்ப 36/9 4 days கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இத்தனை டைம் 2 டைம் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ எஃபிஷியன்சி எடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி, இவர் 3 பைக் பண்ணாருன்னா இவர் 1 பைக் பண்ணுவாரு, 3 மடங்கு வேகமானவர். சரிங்களா? பி என்பவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பார். பி வந்து ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறார். இப்போ நாள் நமக்கு எப்படி இருக்கும்? இது 3x, இங்க 1x. இவர் 24 நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 8. கரெக்டா? பி 24 நாள்ல முடிக்கிறார், அப்போ இங்க 8ன்னு வரும். 3 8 24, ஒரு 24 24, அப்போ டோட்டல் பைக் நமக்கு 24 வந்துருச்சா? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்களா? ஏ ஒரு நாள்ல, இது டேஸ் சரிங்களா, அது எஃபிஷியன்சி, இது டேஸ். ஏ ஒரு நாளைக்கு 3 பைக், பி ஒரு நாளைக்கு 1 பைக். ரெண்டு பேரும் சேர்ந்தா 24 பைக்கை 3 + 1 4 நாளா முடிப்பாங்க, 6. அப்போ மொத்த பைக் எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 days. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 6 days. ஓகே, அடுத்து பயிற்சி 1.5, அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. ஒரு பழ வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில், இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், பட் ஆனா இது வந்து நமக்கு வந்து வாழ்வியல் கணிதத்துல இதுல வந்து ஒரு பர்சன்டேஜ்ல ஒரு பழ வியாபாரி 10% அழுகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருந்த மாம்பழங்களில் 1/3, 33 1/3னா 3ல 1 பங்கு, மொத்தம் 100% அப்படின்னா அதுல 10% ராட்டன் அழுகிருச்சு, மிச்சம் 90%. அதுல 33 1/3% அப்படின்னா 3ல 1 பங்கு, 30 மாம்பழங்கள் அழுகிருச்சு, மிச்சம் 60% இருக்கும். சரிங்களா? அவரிடம் 240 மாம்பழங்கள் என்ன சொல்றாங்களா? அப்போ 60% தான் 240. அப்போ ஒரு அப்படியே கேன்சல் பண்ணுங்க, 10% எவ்வளவு? 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 40, 100% எவ்வளவு? 400. இந்த கொஸ்டினோட ஆன்சர் 400. இது நம்ம பர்சன்டேஜ் பாக்குறப்ப பார்க்கலாம். சரிங்களா? பர்சன்டேஜ்ல மறுபடியும் பார்ப்போம். இதெல்லாம் பர்சன்டேஜ் மாடல். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சது. இதெல்லாம் வேணா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரை கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் பர்சன்டேஜ் மாடல், நம்ம பர்சன்டேஜ் தேவையில்லை. நம்மளோட ஒர்க் எங்க இருக்கு? டைம் அவுட் ஒர்க் தான் இருக்கு. 32 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. இங்க பாருங்க, 32 ஆண்கள் ஒரு நாளைக்கு பண்ணலாமா? 32 பேரு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? அந்த வேலையின் இருமடங்கை, இது முக்கியம். இங்க ஒரு வேலைனா இங்க அந்த வேலையோட 2 மடங்கு டபுள் வேலைய எத்தனை ஆண்கள்னா M2. எத்தனை ஆண்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா 24 நாட்களில் முடிப்பார்கள். இப்ப பாத்தீங்கன்னா 1 12 12, 2 12 24. இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 0, ஒரு 10, 2 5 10 போடலாமா? 2 5 10, 3 5 15, மேல 3 இருக்கு. 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 16. சரிங்களா? 16 3 எவ்வளோ? M2 is equal to 16 3 எவ்வளோ? 10 3 30, 6 3 18, 48. எத்தனை ஆண்கள்? 48 பேர். 48 ஆண்கள். சால்வ் பண்ணியாச்சா? சிம்பிள் தான். கொஸ்டின் ரொம்ப ஈஸி, நம்ம ஒர்க் அவுட் பண்ற விதத்துல தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, 6வது கொஸ்டின் முடிச்சாச்சு. 7வது கொஸ்டின். ஸோ இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறது கொஸ்டின் இல்லையா? நான் ஒரு ஹோம்ஒர்க் தர்றேன். இதை முடிச்சு நான் எழுதி கொடுக்குற, நான் சொல்ற ஹோம்ஒர்க்கை நீங்க சால்வ் பண்ணணும். அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி
அனிதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. அமுதா ஒரு வேலையை 18 ஒரு சேலையை 18 நாள்ல நெய்றாங்க. அஞ்சலி அனிதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் சேலை எத்தனை நாளில் முடிப்பார்? சாரி, இந்த இடத்துல கொஸ்டின்ல சின்ன சேஞ்ச் இருக்கு. இது அனிதா கிடையாது, அமுதா. அனிதா மாத்தி அமுதான்னு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஸ்டின்ல சேஞ்ச் தான் இருக்கும். சரிங்களா? பாருங்க, கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து பாருங்க, சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அமுதா ஒரு சேலையை 18 நாள்ல முடிக்கிறாங்க. அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமைசாலி. ஓகேங்களா? இப்போ அஞ்சலி அமுதா இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு. அமுதா 1 பைக் பண்ணாங்கன்னா அஞ்சலி 2 பைக் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப அமுதா 18 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்ப அப்படியே தலைகீழா வருமா? இவங்க 1x இவங்க 2x. சரிங்களா? இப்ப அமுதா 18 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்ப அஞ்சலி 9 நாள்ல வேலையை முடிப்பாங்களா? இதான பார்த்துருக்கோம். எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் இருக்கிறது எஃபிஷியன்சி, 2வது டேஸ். ஓகே, அப்போ 2 பேரும் சேர்ந்து இவங்க ஒரு நாளைக்கு 2, இவங்க ஒரு நாளைக்கு 1, 2 பேரும் சேர்ந்தா 3, மொத்தம் 18. ஏன்னா எல்சிஎம் 18, 9க்கும் 18க்கும் 3 3 பண்ணாங்கன்னா 6 நாள்ல முடிப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6 days. இதுல எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக் எங்க இருக்கு அப்படின்னா அமுதான்றது தான் அனிதான்னு கொடுத்துருக்காங்க. அதை மாத்திக்கோங்க, அமுதா சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். நெக்ஸ்ட் P plus Q ஆகியோர் ஒரு வேலையை 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பார். P plus Q வந்து ஒரு வேலையை 12 மற்றும் 15 நாட்கள் முடிக்கிறாங்க. P தனியா தொடங்கி 3 நாள் கழித்து Q அவருடன் இணைந்து கொள்கிறார். சரிங்களா? இந்த வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஓகே, இதுல பெருசா கொஸ்டின்ஸ் இல்லையா? அவ்வளவுதான், முடிய போகுது. இன்னும் ஒரு 3 கொஸ்டின் தான். சரிங்களா? சரி, அப்ப இந்த 3 நம்மளே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணுங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை 12, 15 நாள்ல முடிக்கிறாங்க. P வந்து தனியா தொடங்கி 3 நாள் கழிச்சுதான் Q சேர்றாரு. இதில் எத்தனை நாள்ல வேலை முடிஞ்சதுன்னு கேக்குறாங்க. வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது? மொத்தம் எத்தனை நாள் பண்ணாங்க? ஓகே, P வந்து 12, Q வந்து 15 நாள்ல முடிப்பாரா? P ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு. Q அந்த வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். சரிங்களா? இப்போ ஆக்சுவலா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்களா? P ஆனவர் தனியா தொடங்கி, நல்லா புரிஞ்சுக்கணும், தனியா P மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு. 3 நாள் கழிச்சுதான் வந்து Q அவர் கூட சேர்ந்துக்கிறாரு. தனியா P மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 3 days 3 நாளுக்கு அப்புறம் யார் வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Q வந்து ஜாயின் பண்றாரு. ஓகே, இப்போ நம்ம P-க்கும் Q-க்கும் எல்சிஎம் பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1. 12க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 பைக். ஸ்டெப் நம்பர் 2. P வந்து இந்த 60 பைக்கை 12 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 5 பைக் பர் டே. Q வந்து அதே 60 பைக்கை 15 நாள்ல முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. சரிங்களா? இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் P மட்டும் ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் ஒர்க் பண்றாரு. P ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? 5 பைக். 3 நாள் ஒர்க் பண்ணார் அப்படின்னா மொத்தம் எத்தனை பைக் முடிஞ்சிருக்கும்? 15 பைக் கம்ப்ளீட் ஆயிருக்கும். மொத்த பைக் 60. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 45 பைக் மிச்சம் பெண்டிங் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த 45 பைக்கை P-வும் Q-வும் சேர்ந்து பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 5ம் 4ம் கூட்டினீங்கன்னா 9 பைக். அப்ப 9 பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல 45 பைக் கம்ப்ளீட் ஆகும்? 9 5 45. சரிங்களா? அப்போ இவங்க மொத்த வேலைகள் நீடித்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 நாள் வேலை நடந்திருக்கும். அடுத்து ஒரு 5 நாள் வேலை நடந்திருக்கு. கரெக்டா? ஏன்னா 3 நாள் 5 நாளுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் தானே Q ஜாயின் பண்றாங்க. அப்போ இந்த 15 பைக் முடிகிறதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. இந்த 45 பைக் முடிகிறதுக்கு ஒரு 5 நாள் ஆயிருக்கும். ஸோ டோட்டலா வேலை நீடித்ததுன்னு கேட்டாங்கன்னா 8 நாள். சரிங்களா? இந்த வேலையில Q வேலை செய்த நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா Q வேலை செஞ்சது, P வேலை செஞ்சது மொத்தம் 8 நாள், Q வேலை செஞ்சது கடைசி 5 நாள் மட்டும்தான். சரிங்களா? வேலை நீடித்த மொத்த நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 நாள். கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதில் ஸ்கூல் புக் சம் எல்லாமே ஒரு சம் கூட நான் விடல. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா கூட அதை உங்களுக்கு எடுத்து தனியா காப்பி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. கவனிச்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல 3 கொஸ்டின் வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு சால்வ் பண்ண கொஸ்டின் வச்சு சொல்றேன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் HCF டைம் அண்ட் ஒர்க்கு அடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் பார்க்க போறோம். நம்ம இப்போ நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டாபிக்
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் படி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படியே போலாம்னு சொல்றாங்க. ஸோ என்னோட அசம்ஷன் மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்தை கீழே சொல்லுங்க. நாளைக்கு இன்னைக்கு வந்திருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டேன். சரிங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. முடிச்ச உடனே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது ஒரு 55 கொஸ்டின் இருக்கு. எல்லாமே நான் இதுல டெலிகிராம்ல போட்டுருவேன், எடுத்து சால்வ் பண்ணிருங்க. 55 கொஸ்டினையும் ஒரே வீடியோல சால்வ் பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்பீடா தான் பண்ணிருப்பேன். சரிங்களா, டக்கு டக்குன்னு பார்த்து நான் என் அளவுக்கு ஸ்பீடா ஆன்சர் பண்ணிடணும். நீங்க செக் பண்ணுங்க, என்ன தப்புன்றதை பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எங்க டவுட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்க பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். சரிங்களா, இது ஒரு 55 கொஸ்டின் வரும். ஸோ அதை முடிச்சிருவோம் அடுத்த வீடியோல. அதை முடிச்சுட்டு மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது 2 விஷயம் இருக்கு. மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் டஃப்பான ஏரியா 3 கொஸ்டின் கேட்பாங்க. பட் இப்போ சிம்பிள் காம்பவுண்ட்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நம்ம மென்சுரேஷன் ஆனா போனா 10 நாள் வரைக்கும் போகும். மென்சுரேஷன் ஸ்கூல் புக்கு பிஒய்க்கு எல்லாம் சேர்த்து இல்ல நான் இதை முடிச்சுக்கிறேன், மென்சுரேஷனை முடிச்சுட்டு சிம்பிள் காம்பவுண்டா பின்னாடி பார்ப்போம் அப்படின்னா ஓகே. இல்ல நம்ம பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் காம்பவுண்ட் முடிச்சுட்டு மென்சுரேஷன் வரலாம்னு சொன்னாலும் ஓகே. ஏன்னா நான் கேட்கிறேன். பட் இதுல சில பேர் வந்து உண்மையான கருத்துக்களை பதிவிடுவாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. போன டைமும் பாத்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன். ஸோ கேட்டப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிபி முடிச்சுட்டு போகலாம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அதிகமா சொன்னது கொஞ்சம் போர் அடிக்கிறப்ப நம்ம எல்சிஎம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ஒரே கால்குலேஷனா போகுது. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா சின்ன சின்ன டாபிக். இந்த 4 டாபிக் முடிக்கிற டைம் நமக்கு மென்சுரேஷனுக்கு எடுக்கும். பின்னாடி கடைசியில் நீங்க மென்சுரேஷனை பார்க்காமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால உள்ள கொண்டு வரலாம்னு யோசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஏன்னா மென்சுரேஷனுக்கு ஃபார்முலாவுக்கே 2 கிளாஸ் ஆகும். 2Dக்கு ஒரு நாள், 3Dக்கு ஒரு நாள். அதுக்கப்புறம் 6ல இருந்து 10 வரை புக்கு நம்ம கான்செப்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, மொத்தம் ஒரு 30 கொஸ்டின் வரும் ஒரு வீடியோல. ஸோ அதை முடிச்சுட்டு புக்ல 6வது 7வது 8வது 9வது 2D 10வது 3D இதை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆயிரும். ஒரு 2-3 நாள் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினும் போகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஒரே டாபிக் தான் போகும். அதுல டிவியேஷன் இருக்காது. ஏன்னா 2D 3D மொத்தமா முடிக்கணும். ஓகே அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வீடியோக்கு மேல போட்டாச்சு. 40 வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, ஸோ நீங்க எந்த இடத்துல டிஃபிகல்ட்டிஸா ஃபீல் பண்றீங்க அதை நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா இந்த மாசத்துல வேகமா வீடியோ முடிக்க பாக்குறேன். டெய்லி ஒரு வீடியோ 1.5 மணி நேரம் மாதிரி கொடுத்து நான் முடிஞ்ச வரை மார்ச் ஏப்ரலுக்குள்ள முடிக்க பாக்குறேன். சரிங்களா, மே ஃபுல்லாவே டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். 30 நாளுமே டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் கொஸ்டின் ஈவினிங் கொடுப்பேன், சால்வ் பண்ணி காலையில டிஸ்கஷன். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்போ மேல. ஸோ அதுக்குள்ள நம்ம எவ்வளவு சீக்கிரம் பாக்குறோமோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வீடியோ 1 hour 1.5 hour வரும். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்காக மட்டும் தான் கொடுக்குறேன். திரும்ப சொல்றேன். இது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா யாருக்குமே தெரியாம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் கொடுக்குறது இந்த குரூப் 4க்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் என்னோட 24 hours டைம்ல 20 hours வரை கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஸோ அதுலயும் எக்ஸ்ட்ரா 2 hours தூங்கினா போதும் சொல்லி தான் 2 hours உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 4ல கிளியர் பண்ற மாதிரி பாருங்க. சரிங்களா, ஏன்னா ஒரு அட்டெம்ப்ட் விட்டோம் அப்படின்னா சில பேரோட ஸ்டடி அந்த ஜேர்னியே வந்து ஸ்கிப் ஆயிருது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன். சரிங்களா, படிச்சதை வச்சு தான் சொல்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். சரிங்களா, சீக்கிரமா முடிச்சிருவேன், ரிவிஷன் பண்ணி கொடுப்பேன். கடைசி 10 நாள் ரிவிஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். யூடியூப்ல எல்லாமே நான் பண்றேன். இப்போ நான் 1 lakh வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். பட் 1 lakh வர்றதுக்குள்ள 5 வீடியோ எக்கனாமிக்ஸ் முடிக்கணும்னு நினைச்சாலும் என்னால் முடிக்க முடியும். பட் டைமிங் தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தூங்கி 2 நாள் ஆகுது. கரெக்டா தூங்கி ஒரு நாளைக்கு 1 hour 1.5 மணி நேரம் தான் தூங்குறேன். சரிங்களா, ஏன்னா காலையில 4:30க்கு மேக்ஸ் கிளாஸ் இல்லாதனால உங்களுக்கு இப்போ எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும் போட்டு விட்டேன். காலையில நைட் வந்து கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈவினிங் ஃபுல்லாவே டிஸ்கஷன் செஷன் போட்டாச்சு. காலையில ஃபுல்லா கிளாஸ். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 9:30 எனக்கு வந்து ஜிஎஸ் கிளாஸ் முடியும். 6 to 9:30. 9:30ல இருந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 12:30 வரை ரிவிஷன் கிளாஸ் போகும். ஸோ இப்படி முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாசம் உங்களுக்காக ஏன் தூக்கத்தை நான் தியாகம் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ நீங்க உங்க லைஃபுக்காக நீங்க தியாகம் பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாமா. கவர்மெண்ட்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு குரூப் 4 விஏஓ நமக்கு நினைச்ச வேலைக்கு போகலாம். சரிங்களா, கிடைச்ச வேலைக்கு போறது வேற, நினைச்ச வேலைக்கு போறது வேற. நினைச்சது வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அதுக்காக கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். சரிங்களா, கரெக்டா செலவு பண்ணி கரெக்டா ஃபுல் ஃபோக்கஸா இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சு டிராவல் பண்றதுதான் ஒரு நல்ல வெற்றிக்கு அழகு. அதை விட்டு நம்ம போற போக்குல படிக்கிறேன், ஏதோ ஒன்று கிளிக் ஆனா ஓகே, இல்லைன்னா வேற ட்ராக். இந்த மைண்ட் செட்ல தயவு செஞ்சு படிக்காதீங்க. அடிச்சா விஏஓ ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் உள்ள வரனா 10 ரேங்க் உள்ள வரணும். அந்த பிளான்ல படிச்சு உங்களுக்கு 11 ரேங்க் கிடைச்சா கூட பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் அப்படின்னு படிச்சா கண்டிப்பா கிடைக்காது. திரும்ப நான் சொல்றேன், அந்த மைண்ட் செட்டை மாத்திருங்க. உங்க மைண்ட் செட் எப்பவுமே உங்களோட நோக்கம் பெருசா தான் இருக்கணும். கிடைக்கிறது ஏதோ ஒன்று கிடைக்கணும், பிரச்சனை கிடையாது. பட் நம்ம நோக்கம் ஏதோ ஒன்றா இருந்துடவே கூடாது. ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. இதை தயவு செஞ்சு யாருமே மறந்துடாதீங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் எய்ம் அப்படிங்கிறது பெருசா இருக்கணும். சரிங்களா, ஆனா அதை பொறுத்தவரை அதுக்கு வந்து மதிப்பே கிடையாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்மை செட் பண்றதுக்கு உங்களோட 1 லட்சம் ரூபாய் இருந்தா தான் அந்த எய்மை செட் பண்ணணும். நீங்க ஒரு கோடீஸ்வரனா இருந்தா தான் நீங்க ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எய்மை செட் பண்ணணும்லாம் யாரும் சொல்ல முடியாது. நம்ம எய்ம் நம்ம மைண்ட்ல நம்ம செட் பண்றோம். உங்க எய்ம் எப்பயும் டாப்ல வைங்க. சரிங்களா, பட் அதை அச்சீவ் பண்ணல. ரெண்டாவது நான் என்னுடைய தகுதியை நான் எப்பயும் மேலதான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க.
அந்த உறுதி தான் உங்க வெற்றியை தீர்மானிக்கும். சரிங்களா? அதுல இருந்து எப்பயுமே பின்வாங்கிறாதீங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. கண்டிப்பா அந்த டைம் எல்லாருமே நல்ல ஜாப் போக போறோம். இது பாருங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இது நம்ம கிளாஸ்ல நம்ம இந்த வீடியோல பார்த்துருப்போம். ஆக்சுவலா செயின் ரூல் வீடியோல 40 ஆண்களை பணியமர்த்தி 180 நாள்ல அக்ரிமெண்ட் கொஸ்டின். சரிங்களா? நல்லா கரெக்டா இதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இது நம்ம அக்ரிமெண்ட் கொஸ்டின் சொல்லி பார்த்துருப்போம். தனியா ஒதுக்கி 17வது கொஸ்டின், ஐ திங்க் செயின் ரூல்ல 17வது கொஸ்டின்ல சொல்லியிருப்பேன். சரிங்களா? சேம் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் முடிச்சோம்னா உங்களுக்கு டைம் ஒன்று ஸ்கூல் புக் கொஸ்டின் முடியுது. பி என்பவர் ஒரு வேலையை தனியா ஒரு வேலையின் நல்லா பாருங்க ஆஃப் பகுதியை இப்ப இதுக்குள்ளே சால்வ் பண்றேன். அரை பகுதியை 6 நாள்ல முடிக்காருன்னா அப்ப பி முழு வேலையை எப்ப முடிப்பாரு? 12 நாள்ல முடிப்பாரா? பாதி வேலைக்கு 6 நாள்னா பி. அடுத்து கியூ 3ல 2 பங்கு வேலை, 2 பங்கு வேலையை 4 நாள், அப்ப 3 பங்கு வேலையை 2 2 2 போனா 6 நாள். சூப்பர். கியூ வந்து 6 நாள். 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையில 3/4 பங்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், வேலை ஃபுல்லா இல்ல 3/4 பங்கு முடிக்கிறாங்க. அப்போ மொத்த பைக் எவ்வளோ? 6க்கும் 12க்கும் எல்சிஎம் மொத்தம் டோட்டல் 12 பைக். சரிங்களா? இப்போ பி 12 பைக்க 12 நாள், ஒரு நாளைக்கு 1 பைக் பர் டே. சரிங்களா? கியூ ஒரு நாளைக்கு 2 பைக் பர் டே. ஏன்னா மொத்தம் 6 நாள்ல முடிக்கிறாங்கல்ல, 2 பைக் பர் டே. இப்ப 2 பேரும் சேர்ந்தா பி பிளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்தா 3 பைக் பர் டே, ஒரு நாளைக்கு 3 பைக்கு, மொத்தம் 12 பைக் இருக்கு. சரிங்களா? ஆனா இப்ப மொத்தம் 12 பைக் நமக்கு தேவையா? டோட்டல் 12 பைக்கு. 12ல நமக்கு தேவை எத்தனை பங்கு? 3/4 பங்கு தானே. கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்? 9 பைக்கு. சரிங்களா? 9 பைக்கை 3 3 முடிச்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 3 டேஸ்ல முடிப்பாங்க. பொறுமையா கவனிச்சீங்கன்னா புரியும். சால்வ் பண்ணிட்டு டவுட் இருந்தா செக் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1 இது, ஸ்டெப் நம்பர் 2 இங்க இருக்கு, ஸ்டெப் நம்பர் 3 இங்க இருக்கு. ஏன் 9 போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இங்க இருக்கு. சரிங்களா? டோட்டல் டேஸ்ல நமக்கு தேவை என்னது? 3/4 பங்கு தானே. அதை எடுத்தா முடிஞ்சது. லாஸ்ட் ஒன் கொஸ்டின். எக்ஸ் என்பவர் தனியா ஒரு வேலையை 6 நாள், ஒய் என்பவர் 8 நாள். சரிங்களா? ஓகே, இந்த ஸ்பேஸ்ல பண்ணிக்கலாமா? எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை 6 நாள்லையும் ஒய் என்பவர் அதே வேலையை 8 நாள்லயும் முடிக்கிறாங்க. எக்ஸ் ஒய் ஆகிய இந்த வேலையை 48,000க்கு ஒப்புக்கொள்றாங்க. ஓகே. இசட் என்பவர் உதவியுடன் அவர்கள் வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் இசட்டின் தொகையில இசட்டின் பங்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் 6 8 3. எல்சிஎம் என்ன? 6 8 3. 8 8 2 16 வராது, 8 3 24 வருமா? அப்போ டோட்டல் பைக் இந்த இடத்துல ஸ்டெப் நம்பர் 1 24 பைக். சரிங்களா? இப்போ இந்த 24 பைக்கை ஸ்டெப் நம்பர் 2ல பாருங்க. எக்ஸ் மட்டும் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 4 பைக் பர் டே. ஒய் மட்டும் பண்ணாருன்னா 24/8 ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே. சரிங்களா? இசட் என்பது உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்க. இசட் உதவியுடன் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து 3 நாள். அப்போ எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 24/3 ஒரு நாளைக்கு 8 பைக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? எக்ஸ் 4 ஒய் 3, அப்ப இசட் ஒரு நாளைக்கு எத்தனை பண்றாங்க? 1 பைக் பர் டே. கொஸ்டின் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ இவங்களோட பங்குன்னு கேக்குறாங்கல்ல, சிம்பிளா யோசிங்க. 48,000 ரூபாய் 8 பைக் பண்றாங்க, 24 பைக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு. எக்ஸ் 4 பைக் பண்ணாருன்னா ஒய் 3 பைக்கு, இசட் 1 பைக். சரிங்களா? 4 பைக் 3 பைக் 1 பைக். இப்போ இந்த 8வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 6,000 ரூபாய். ஆனா 6 8 48. அப்போ 6 நாளா 24, 24,000 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸோட பங்கு. 6 3 18, 18,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒய்யோட பங்கு. 6,000 ரூபாய் அப்படிங்கிறது இசட்டோட பங்கு. 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 48,000 ரூபாய் திரும்ப வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்த ஆன்சர் கரெக்ட். இப்ப கேட்டிருக்கிறது இசட்டின் பங்கு. இசட்டோட பங்கு 6,000 ரூபாய். இது ஒய்யின் பங்கு, இது எக்ஸின் பங்கு. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் டைம் ஒன் ஒர்க். ஸ்கூல் புக் ஃபுல் சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட நம்பிக்கை, தன்னம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பார்த்தது மறக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள வரணும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டேன். எக்கனாமிக்ஸ் 4 மணி நேரம் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க கொஞ்சம் அதை போய் பாருங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மணி நேரமா 5 வீடியோல கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். அது 4 வீடியோல கூட முடிக்கலாம். ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய 4 மணி நேரத்தை 5 மணி நேரமா மாத்திரம் 4 வீடியோல முடிச்சிருவேன். சரிங்களா? எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போறேன். ஸோ அடுத்த டாபிக்மே நீங்க சொல்றதுதான். சில பேர் சயின்ஸ் கேட்டதுனால பிசிக்ஸ் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? பிசிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும்
காலையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய்கிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே எல்லா நாளுமே போகும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு என் சைடும் உங்களுக்கு நான் ஃபுல்லா கொடுக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்கேமா, சரிங்களா? ஏன்னா எனக்கு எல்லா சைடுமே முக்கியம். இப்போ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என் சைடில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் கொடுக்குறேன். ஏன்னா 24 hours நான் ஃப்ரீயாக இருந்தால் 24 hours நான் யூடியூபுக்கே கொடுக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லையும் எஸ்ஐக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, ஜிஎஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு, எஸ்எஸ்சி இப்போ தான் ஜிடி எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. அடுத்து ஏஎல்பிக்கான கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம மேக்ஸில் எப்பயுமே நம்மளை தாண்டி கொஸ்டின் வராது. நீங்கள் ரயில்வே எழுதினாலும் சரி என்ன எழுதினாலும் சரி அதுக்கான பிளானிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டெய்லி காலையில் ஒரு வீடியோ யூடியூப்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 4 மணி நேரம் ஜிஎஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், எக்கனாமிக்ஸும் பிசிக்ஸும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நானே சூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட டஃப்பான சப்ஜெக்டை ஃப்ரீயாக்கி கொடுக்குறதா என்னோட வேலை, சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது தேவைன்றப்போ கிடைக்கிற விஷயத்தோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா. இது நிறைய பேர் நம்ம ஒரு ஏக்கத்தோட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ அந்த வழி அவங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ நமக்கு இந்த விஷயம் கஷ்டமா இருக்கு, இதை நானே படிச்சிருவேன், பட் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல, அந்த விஷயத்த கொடுக்கறது தான் நான் பெருசா நினைக்கிறேன். ஸோ அதனால ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரி பாலிட்டி உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நான் சும்மா நார்மலா ஸ்டோரி மாதிரி சொன்னாலே கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதுக்கப்புறம் சில பேர் என்கிட்ட கேட்கறது ஜாகிரபி கேட்குறீங்க, முடிச்சிடுறேன். எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ் முடிக்கிறேன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கெல்லாம் முன்னாடி அதிகமான மெம்பர்ஸ் கேட்டது மேக்ஸ்ல 25 out of 25 எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இலக்கணம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் சீக்கிரமாகவே இலக்கணத்தை கொண்டு வர போறேன். தமிழுமே நம்ம பழைய சேனல்ல கொண்டு வர போறேன். ஸோ இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா சேனல்லையுமே நமக்கு ஒரு லிங்க் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துலையுமே கொடுத்துருவோம். அது மாதிரி ஒரு சில பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா டிராவல் பண்ணுங்க. இன்னும் இருக்கக்கூடிய 100 நாள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போகுது, சரிங்களா? அது நீங்க போடுற எஃபோர்ட்ல தான் இருக்கு. இப்போ நீங்க இருக்கிற இடம் என்ன பாத்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கிராமத்துல இருக்கலாம். பட் அந்த கிராமத்துல உங்களை ஒரு முதன்மையான ஆளா காட்டக்கூடிய நாள் இந்த உங்க கையில இருக்கக்கூடிய 100 நாள். இந்த 100 நாள்ல உங்க புத்தியை எந்த அளவுக்கு தீட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் ரொம்ப படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சைடு. என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட்டா பண்ணுங்க. இந்த டைமுக்குள்ள இதை பண்ண முடியுமா? தேவையில்லாம ஒரே பக்கத்தை 10 டைம் கண்டினியூஸா ரிவிஷன் பண்றதை விட 2 ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த படத்தை ஆட் பண்ணிட்டு 3வது ரிவிஷன் மொத்தமா பண்ணலாம். அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது படிப்புல இருக்கணுமே தவிர ஒரே விஷயத்த மட்டும் 100 டைம் பண்ணா அது மட்டும் தான் மைண்ட்ல நிற்கும், மற்ற விஷயம் மறந்துடும். பட் அதை ரிப்பீட்டடா பண்ணணும். எது நமக்கு அதிகமா மறக்குதோ அதை ரிப்பீட்டடா பண்ணணும். பட் அதுக்கான கால இடைவேளை அப்படிங்கிறது முக்கியம். கரெக்டான டைம் ஷெட்யூல் போடுங்க. இந்த ரிவிஷன் இது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள மறக்கும்னு தெரியுதா, அதுக்குள்ள 2 ரிவிஷன் பண்ணிடணும். இன்பிட்வீன் கேப்ல நான் ஒரே டைமா 10 ரிவிஷனை பண்ணி தூக்கி வச்சுட்டு 3 மாசம் கழிச்சு எடுக்கிறேன்னா கண்டிப்பா மறந்துடும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல நம்ம கொடுக்க வேண்டிய ரிவிஷனை கரெக்டாக கொடுத்தோம்னா கன்ஃபார்மா கிளியர் பண்ணலாமா, சரிங்களா? ஸோ இந்த வருஷம் எல்லாருமே 2024 அரசு அதிகாரியா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.